இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்க தோட்டத்தில நெறைய கொய்யாப்பழம் காய்ச்சிருக்குதுன்னு அம்மா சொன்னாங்க. ஸோ, அத பறிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அம்மா சொன்ன மாரி மரத்தில நெறைய கொய்யாப்பழம் இருந்துச்சு. எங்க தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய மயில், அணில், குருவி இதெல்லாம் உண்டு. ஸோ, மேக்ஸிமம் பழத்த அவங்களே சாப்ட்டுருவாங்க. கொஞ்சம் பழம் பார்த்தீங்கன்னா, நாங்க சாப்பிட்றதுக்காக அப்பா இந்த மாரி கவர் கட்டி விட்டுருப்பாங்க. அதில ஒரு பழத்த வந்து அப்பா சுத்தமா மறந்துட்டாங்க போல. அந்த பழம் பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசாகி நல்லா பழுத்து இருந்துச்சு. ஸோ, அதையும் பறிச்சுக்கிட்டோம். ஆக்சுவலி எனக்கு கடையில வாங்கி சாப்பிட்ற கொய்யாப்பழத்த விட, இந்த மாதிரி மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சு சாப்பிட்ற கொய்யாப்பழம் ரொம்ப பிடிக்கும். உங்கள்ல யாருக்கெல்லாம் இந்த மாரி மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாரி ரொம்ப பழுத்த கொய்யாப்பழம் எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் காயா இருந்தா தான் சாப்பிடுவேன். அதனால மேக்ஸிமம் பழம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காயா இருக்கிற மாரி தான் பறிச்சிருப்பேன். ரொம்ப பழுத்த பழம் பார்த்தீங்கன்னா, என்னோட கிளி வந்து சாப்பிடும். ஸோ, அதுக்காகவும் கொஞ்சம் பழம் பறிச்சுக்கிட்டேன். ஸோ, மொத்தமா பார்த்தீங்கன்னா, நாங்க இவ்ளோ பழம் பறிச்சிருக்கோம். மரத்துல இன்னும் நெறைய பழம் இருந்துச்சு. பட் இவ்ளோ போதும்ன்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டாட்டா.